Hi everyone, this is Pradeshni. இந்த SQL வீடியோவில் primary key constraint என்னன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீ கண்டிப்பாக இருக்கும். ஒரு காலமில் யூனிக்காக ஜஸ்ட் நம்ம ஆதார் நம்பர் மாதிரி நம்ம எல்லாருக்குமே யூனிக்காக இருக்குல்ல. அதே போல் நீங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ரோல் நம்பர்ஸ் இருக்கும். அதே போல் தான். ஸோ ஒரு டேபிளுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைமரி கீ இருக்கும். அது கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். அதே போல் நாட் நல்லா இருக்கணும். அது நல் வேல்யூஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? இப்போ நான் ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணுறேன். புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் டேபிள் புக்ஸ் புக்ஸ் காலம் நேம் வந்து ஃபர்ஸ்ட் புக் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். புக் ஐடி இன்டீஜர். ஸோ இதுக்கு தான் இப்போ நான் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ப்ரைமரி கீ. ஓகேவா? நெக்ஸ்ட் புக்கோட நேம், புக் நேம் varchar. நெக்ஸ்ட் ப்ரைஸ், ப்ரைஸ் வந்து டெசிமல் 5,2. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸாக டேபிளில் வாங்குறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் ஒரு வேல்யூவை என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் இன்டு புக்ஸ் வேல்யூஸ். வேல்யூஸ் வந்து 1. புக் நேம் அல்கெமிஸ்ட். நெக்ஸ்ட் ப்ரைஸ் 200. ஓகே, இப்போது இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா புக் ஐடி, புக் நேம், ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு புது டேபிள் க்ரியேட் பண்ணும்போது. இல்லை, இன்கேஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற டேபிளில் நான் வந்து ஒரு ப்ரைமரி கீ ஆட் பண்ணணும்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆல்டர் டேபிள் புக்ஸ் add constraint primary key. எதை நான் வந்து ப்ரைமரி கீயாக கொடுக்க போகிறேன்னா புக் ஐடியை. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் மல்டிபிள் ப்ரைமரி கீ டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி வருது. ஆல்ரெடி ஆக்சுவலாக இப்போ என்னென்னா ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த ப்ரைமரி கீ இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ரெஸ்பான்ஸில் ஆல்ரெடி இருக்குது ப்ரைமரி கீ டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி வருது. இப்போது நான் இப்போது இன்னொரு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 1ங்கிறதையே இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். திருப்பி அல்கெமிஸ்ட் வேணாம் 3000 ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். இப்போ இதை நான் இன்சர்ட் பண்ணேன். நான் அது ப்ரைஸ் அது இருக்கட்டும். இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா டியூப்ளிகேட் என்ட்ரி 1 ஃபார் கீ புக்ஸ் அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் ஆல்ரெடி 1ங்கிற வேல்யூ இருக்குது புக் ஐடியில். ஸோ அதனால் அதை அலோவ் பண்ணிக்க மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா யூனிக்காக இருக்கணும். நான் இன்கேஸ் நல் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே இன்சர்ட் ஆகாது. காலம் புக் ஐடி cannot be null அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக யூனிக்காகவும் இருக்கணும், நாட் நல்லாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரைமரி கீ வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.